இப்போ ராஜேஷை பற்றி இன்னொரு விஷயத்தில் பதிவு பண்ணணும்னா, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் இதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இது உங்களுக்கு அவன் இல்லை செத்து போயிடுவான் அப்படின்லாம் பயந்துட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். தனியாக தான் இருக்க விரும்புகிறான். தனியாக இருக்கும்போது அவன் மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் அவன். டு பி ஃப்ராங்க், நான் அம்மாலாம் வந்து அவன் சீக்கிரமாக பைத்தியம் ஆயிடுவான். மணி ப்ரோ இன்னைக்கு காலையில் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் ப்ரோவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த போஸ்ட்டில் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, ராஜேஷ்க்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு, திருநெல்வேலி ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம், உயிரே பிழைக்கிறது கஷ்டம்னுலாம் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இப்போவும் ஏதாச்சும் மனசு நோக்கிற மாதிரி பேசாமல் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக